ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மினுவாங்குடியில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல். புதிய முப்படை தளபதிகள், முப்படைகளின் தளபதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தனர். அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கோபே வசதியின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. லசந்த விக்ரமதுங்கவின் கொலைக்கு நீதி வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம், பாராளுமன்றத்தில் பிரதமர் தெரிவிப்பு. ஊடகவியலாளர் லசந்த படுகொலை, சட்டமா அதிபரின் பரிந்துரைக்கு எதிராக ஊடகவியலாளர்கள் ஆர்ப்பாட்டம். கொழும்பில் உள்ள கிரிஷ் கட்டடத்தில் தீ விபத்து. உள்நாட்டுச் செய்திகள். மினுவாங்குடையில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றுக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 35 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது. சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் $3 பில்லியன் நீட்டிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் 3வது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது. இந்த மீளாய்வின் விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்து அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. IMF பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட கடனுதவியின் 4வது தவணைக்காக $333 மில்லியன் தொகை வழங்கப்பட உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியன், சர்வதேச நாணய நிதியத்தின் மாற்று நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி PKG அரிச்சந்திரா, பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்தன, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட பலர் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். டிஜிட்டல் சமூகத்தை நோக்கி நாட்டை நகர்த்தும் வேலை திட்டத்தின் ஊடாக 3 பிரதான டிஜிட்டல் வசதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி அரச டிஜிட்டல் கொடுப்பனவு தளம் ஒன்று உருவாக்குதலான கோபே ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை பிரதேச செயலக மட்டத்திற்கு கொண்டு செல்லல், தூதரகங்களில் இருந்து பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு ஆன EBMD சான்றிதழ்களை மென்பொருள் மூலம் பெற்றுக்கொள்ளல் என்பன மேற்கொள்ளப்படும். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் ICTA நிறுவனம் மற்றும் லங்காபே ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதுடன் கொடுப்பனவு முறையின் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்ய மத்திய வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. கோபே மென்பொருள் மூலம் ஆரம்ப கட்டமாக 16 அரச நிறுவனங்களின் அனைத்து விதமான கொடுப்பனவுகளை செய்ய முடியும் என்பதுடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் மேலும் 30 அரச நிறுவனங்களில் இந்த மென்பொருளை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் சகல அரச நிறுவனங்களையும் இதனுடன் இணைக்க எதிர்பார்க்கப்படுவதோடு ஏற்கனவே 12 அரச மற்றும் தனியார் வங்கிகள் இதில் இணைந்துள்ளன. இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மக்களின் வாழ்வை இலகுவானதாகவும் இதன் மூலம் வினைத்திறனான, தரமான மற்றும் விரயம் குறைந்த சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டார்.
தொழில்நுட்பத்தின் வெற்றிகளின் காரணமாக உலக வரலாற்றில் படிப்படியாக முன்னேற்றம் காணப்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி, மனித நாகரிகத்தை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு நிலைக்கு உயர்த்த விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் புதிய கண்டுபிடிப்புகள் என்பன செயற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஜனாதிபதி நிதியத்தின் பணிகள் இதுவரை காலமும் கொழும்பிலிருந்தே செயற்படுவதாகவும், அதனால் தூர பிரதேசங்களில் உள்ள பிரஜைகள் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இன்று முதல் பிரதேச செயலக மட்டத்தில் குறித்த முறையை செயற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நீண்ட காலத்திற்கு முன்னரே இவ்வாறான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும், சரியான நேரத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்படாமையினால் மக்களின் வாழ்க்கையும் நாட்டின் பொருளாதாரமும் பின்னடைந்து காணப்படுவதோடு, இன்றைய தினம் டிஜிட்டல் மயமாக்கல் மூலமாக நகரமும் கிராமமும் ஒன்றிணைந்துள்ளதால் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் டிஜிட்டல் மயமாக்கல் மிகவும் அவசியமானதெனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நமது நாட்டை தற்போதைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு உயர்த்தும் ஒரே வழி டிஜிட்டல் மயமாக்கல் எனவும், அதனால் மக்களின் தேவைகளை எவ்விதமான அழுத்தம் மற்றும் அலைச்சல் இன்றி நிறைவேற்ற முடியும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இயந்திரமயமான வாழ்க்கை முறையினால் நமது நாட்டு மக்கள் பண்பாட்டு ரீதியாக வாழ்க்கையை இழந்துள்ளதாகவும், பண்பாட்டு வாழ்வை உருவாக்கிக் கொள்ள டிஜிட்டல் மயமாக்கல் வசதியாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இத்திட்டம் வெற்றியடைய வேண்டும் என்றும், டிஜிட்டல் அடையாள அட்டை இதன் முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த மாற்றங்கள் மிக விரைவாக செய்யப்பட வேண்டும் என்றும், வெளிப்படைத்தன்மை, வினைத்திறன், கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து டிஜிட்டல் மயமாக்கல் என்பன எமது நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தும் எனவும், அதற்காக அரசாங்கம் என்ற வகையில் நாம் கடுமையாக பாடுபடுகிறோம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிறுவனத்தின் தலைவரும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய உரையாற்றுகையில், வலுவான டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு தேவையான திறன்களில் 75% இலங்கை கொண்டிருப்பதாகவும் கூறினார். எவ்வாறாயினும் அதன் அடிப்படையை முழுமையாக திறப்பதற்கு நாடு எஞ்சியுள்ள இடைவெளியை அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் முழுமைப்படுத்த வேண்டும் என்றும் ஹான்ஸ் விஜயசூரிய கூறினார். பிரதேச செயலக மட்டத்தில் ஜனாதிபதி நிதியத்தை செயற்படுத்தும் நடவடிக்கை இதன்போது ஆரம்பிக்கப்பட்டதுடன், அடையாள ரீதியாக இணையத்தில் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. புதிய டிஜிட்டல் மாற்ற திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகளை இலங்கையர்கள் தாம் வசிக்கும் நாடுகளின் தூதரகங்களில் இருந்து பெற வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன் ஆரம்ப கட்டமாக தென்கொரியாவில் வசிக்கும் இலங்கையர் ஒருவருக்கு இணையவழி ஊடாக பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்களுக்கான பிறப்பு, இறப்பு மற்றும் திருமணச் சான்றிதழ்களின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரதிகள் அவர்கள் வசிக்கும் நாடுகளின் தூதரகத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளமை மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாகும் என்பதுடன், இது அவர்களின் வாழ்க்கையை பல வழிகளில் இலகுபடுத்தும். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன, டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எராங்க வீரரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் ஜனாதிபதி நிதிய செயலாளருமான ரோஷான் கமகே உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை வழக்கு தொடர்பில் கடமை தவறிய சட்டமா அதிபருக்கு எதிராக குற்றப்பிரேரணையை சமர்ப்பிக்குமாறு அஹிம்சா விக்ரமதுங்க கலாநிதி ஹரிணி அமரசூரியவிடம் கோரிக்கையொன்றை விடுத்துள்ளார். கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பிலான விசாரணைகளின் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட 3 விடுவிப்பதற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சட்டமா அதிபர் எடுத்த நடவடிக்கை குறித்தும் அவர் தனது கவலையை வெளியிட்டுள்ளார். பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்று பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியா அவர்கள், ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பாக அவரது மகள் அஹிம்சா அனுப்பிய கடிதம் தனக்கு கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். Wish to seek a clarification and answer if possible with regards to something which is of significant public concern. Honorable Prime Minister, you might be aware, I'm pretty sure you are aware, Mr. Lasantha Vikramatunga's daughter has written to you a letter. I have that letter, a copy of it. It's quite a damning letter. It calls for the impeachment of the Attorney General for gross abuse of power and gross neglect of duty. The letter is a 4-page letter. And it is actually quite shocking, the matters that she raises. Now, I think your government has repeatedly come on record saying that the Attorney General's department is a independent institution, that there should be no interference with regards to decisions being made by it. But here, when a victim's family is actually causing or calls aspersions on the very head of that institution,
with regards to that individual's conduct. I think it is a very important instance when the government must in fact in some way intervene. And since this letter is addressed to you and also copied to the Honourable Justice Minister, I wish to find out whether the Honourable Prime Minister has something in mind with regards to this matter. Yes, Honourable Prime Minister, if you want to respond. Thank you very much. தேவைப்பட்டால் லசந்த விக்ரமதுங்க சார்பாக புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என்றும் நீதியை நிலைநாட்ட எடுக்கக்கூடிய அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுக்கும் என்றும் அவர் இதன் போது தெரிவித்தார். Deputy Speaker, once again let me reiterate the fact that we are determined to seek justice is meted out to this family. In fact, Honourable Member, I felt that the letter that Ms. Ahimsa Vikramatunga had sent to me was also extremely measured given the circumstances and given what this family has had to endure for these past I don't know how many years. So we are very determined, because at the end of the day the purpose of having a judicial system, the Attorney General's office, all of these institutions is to deliver justice. And if procedures come in the way of delivering justice, then we need to re-examine those procedures. We have taken several actions. We are expecting the Attorney General to take some action today as well. This is something we are closely monitoring. As I said, we are definitely looking into whether we can initiate fresh indictments on this case. We will do everything that is within our power. Also, let us not forget that the Attorney General's Department and related institutions, even though there are good officers with good intentions, have got used to a particular way of working, have worked within a particular culture that also needs to change. That takes time, but taking time doesn't mean that victims can wait forever for answers. So this is something that is very sensitive, of which we are very aware, and we will do what we can. Honourable Member, we are ready to allocate a full day to debate on this issue, because we also agree this is extremely important. This is extremely important. தெங்கு பயிர் செய்கையை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இதுவரை எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் எத்தகையதொரு கொள்கையும் இல்லாமை காரணமாக தேங்காய்களுக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் தெங்கு பயிர் செய்கையை அபிவிருத்தி செய்வதற்காக பொருத்தமான கொள்கை திட்டங்களை தயாரிப்பதாகவும் அதுவரை சில குறுகிய கால செயற்றிட்டங்களை பின்பற்றி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அவ்வாறே இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக தெங்கு பயிர் செய்கையை விருத்தி செய்வதற்காக அதிகளவான நிதியை ஒதுக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். எதிர்காலத்தில் தேங்காய்களுக்கான பற்றாக்குறை ஏற்படாதிருக்க சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் கீழுள்ள தெங்கு பயிர் செய்கையுடன் தொடர்புடைய நிறுவனங்களூடாக அதிகளவான தேங்காய் விளைச்சல்களை பெறுவதற்கான ஆராய்ச்சிகள், உள்நாட்டு தேங்காய் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கான பயிர் செய்கை முறைகள், அதிக விளைச்சலை தரக்கூடிய தென்னை இனங்களை அறிமுகப்படுத்துதல், தெங்கு பயிர் செய்கையில் ஏற்படும் நோய்கள், அவற்றை தடுப்பதற்கான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் சிபாரிசுகளை வழங்குதல், தெங்கு பயிர் செய்கை தொடர்பான கொள்கை திட்டங்களை சமர்ப்பித்தல் போன்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய மேலும் தெரிவித்தார். கொழும்பில் உள்ள கிரிஷ் கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த அனர்த்தம் கட்டிடத்தின் 60வது மாடியில் ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்தில் எந்த உயிராபத்தும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்து ஏற்பட்டுள்ள கிரிஷ் டிரான்ஸ்பர் சதுக்கத்தில் உள்ள நிலத்தின் குத்தகை பரிவர்த்தனையில் சுமார் 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய கடந்த ஜனவரி 28 கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். துபாயில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவொன்று இந்நாட்டுக்கு அழைத்து வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட அறிவித்தலின் அடிப்படையில் சர்வதேச போலீசார் குறித்த சந்தேக நபர்களுக்கு சிவப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தனர். குறித்த 3 சந்தேக நபர்களும் இன்று காலை UL 226 ரக விமானத்தில் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உரிமம் மாற்றத்திற்கு அனுமதி அளித்த குற்றச்சாட்டின் கீழ் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் நேற்று முன்தினம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட துணை ஆணையாளர் ரமுகண பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவர் மோட்டார் வாகன திணைக்களத்தின் அம்மந்தொட்டை அலுவலகத்திற்கு நியமிக்கப்பட்டு தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இலங்கை சுங்கத்தின் அனுமதியின்றி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தால் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மீது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடத்தி வந்த தொடர்ச்சியான விசாரணைகளுக்கு அமைவாக டொயோட்டா லேண்ட் குரூசர் வகையான வாகனம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த சட்டவிரோத பதிவு தொடர்பான உண்மைகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் ஆஜர்படுத்தப்பட்டு 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 சரீர பிணையிலும் விடுவிக்கப்பட்டார். 2024ஆம் ஆண்டின் 36ஆம் இலக்க மின்சார சட்டத்தை உடனடியாக செயலிழக்க செய்து நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவித்துள்ளார். 2002ஆம் ஆண்டின் 35ஆம் இலக்க இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நிறுவப்பட்டது. இந்நாட்டின் மின்சாரத்துறை, பெட்ரோலியத்துறை மற்றும் நீர் சேவை துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக ஆகும். பின்னர் 2009ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டம் அமுலுக்கு வந்த பின்னர் மின்சாரத்துறையை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகாரங்கள் இந்த ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டன. மின்சாரத்துறையின் பொருளாதார, தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைகள் அன்றிலிருந்து ஆணைக்குழுவால் மேற்கொள்ளப்பட்டன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினால் விநியோகிக்கப்படும் குடிநீர் குடிப்பதற்கு ஏற்ற நிலையில் உள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். நீர்வளங்கள் சபையால் நீர் சுத்திகரிப்புக்காக இறக்குமதி செய்யப்படும் ஹைட்ரேட் சுண்ணாம்பு எனப்படும் ரசாயன பொருளின் புற்றுநோய் காரணிகள் இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த வெளிப்படுத்தலை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கமும் இன்று இந்த கேள்வியை மீண்டும் எழுப்பினார். அதன்படி இன்று இந்த விவகாரம் குறித்து விசேட அறிவிப்பொன்றை வெளியிட உள்ளார் அமைச்சர். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கையர்களில் 2025 ஜனவரி 20ஆம் தேதி வரையில் 59 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். ரஷ்ய ராணுவத்தில் 554 இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள அவர்களின் உறவினர்களுடன் தொடர்பை பேணுவதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக விஜித ஹேரத் மேலும் தெரிவித்தார். இன்று காலை பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உரையாற்றினார். கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நீங்கள் இந்த விடைகளை தந்ததுக்கு முக்கியமாக நான் பிரதானமாக அதிர்ஷ்டராஜா கோமேஷ் மிதுஷன் யாழ்ப்பாணம், சுஜனிகாந்த் பகீரதன் கரவட்டி யாழ்ப்பாணம், சுந்தரலிங்கம் பாலச்சந்திரன் முள்ளியவளை முல்லைத்தீவு, கீதபொன்கலன் பிரதாப் யாழ்ப்பாணம், ஸ்டீபன் சிவேஷ் யாழ்ப்பாணம் இவர்களுடைய பிள்ளைகளை எடுத்து தருமாறு குடும்பத்தினர் கேட்கின்றார்கள். அதே நேரம் விஜயகுமார் முகுந்தன் கமலகிரி கற்புக்குனை உடுவில் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். இவர்களும் இந்த பிள்ளைகளை வரவில்லை, என்ன கிடைக்கவில்லை என்பதைத்தான் கேட்கிறார்கள். தயவு செய்து இந்த பிள்ளைகளை எடுக்கக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? உங்களிடம் இருக்கிற அந்த மரணமடைந்த பட்டியலையும் ஒன்று எங்களுக்கு கிடைக்க செய்தால் நான் நினைக்கிறேன் இருக்கிறார்களா இல்லையா. இவர்கள் கட்டாயப்படுத்தித்தான் இராணுவத்தில் சேர்க்கப்பட்டதாக அந்த குடும்பம் சொல்லுகிறது. ஆகவே அந்த பிள்ளைகளை இவர்களை மீட்பதற்கு ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று சொல்ல முடியுமா? 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழாம்
நீதிபதிகளாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் 25 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டது. 2015 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்துள்ளது. மேற்படி 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி சிறிவால் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்னவை பாராளுமன்ற வளாகத்தில் சந்தித்துள்ளார். சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பல்வேறு துறைகளில் இலங்கைக்கு வழங்கும் ஆதரவுகளுக்கு சபாநாயகர் இதன்போது நன்றி தெரிவித்தார். பொருளாதார அபிவிருத்தி, ஊழல் ஒழிப்பு முயற்சிகள், நல்லிணக்கம் மற்றும் பாராளுமன்ற ஒத்துழைப்புகளை அதிகரித்தல் உள்ளிட்ட பிரதான துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டன. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய சுவிட்சர்லாந்து தூதுவர் எதிர்காலத்திலும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான சுவிட்சர்லாந்தின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். கொழும்பு கோட்டை தொடக்கம் பதுளை, பதுளை தொடக்கம் கொழும்பு கோட்டை, கொழும்பு கோட்டை தொடக்கம் தலைமன்னார் மற்றும் தலைமன்னார் தொடக்கம் கொழும்பு கோட்டை இடையே இயங்கும் ரயில்களின் 3ஆம் வகுப்பு இருக்கைகளை மார்ச் 10 முதல் முன்பதிவு செய்யும் வசதிகளை நீக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி காலை 5:55 மணிக்கு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பதுளைக்கு புறப்படும் பொடிமெனிக்கே ரயில்கள், காலை 8:30 மணிக்கு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து பதுளைக்கு புறப்படும் கேண்டியன் மெனிக்கே ரயில், மாலை 3:45 மணிக்கு கோட்டையிலிருந்து தலைமன்னாருக்கு புறப்படும் ரயில், பதுளையிலிருந்து கோட்டைக்கும் தலைமன்னாரிலிருந்து கோட்டைக்கும் செல்லும் ரயில்களில் 3ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவு செய்யும் வசதி நீக்கப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. 3ஆம் வகுப்பு இருக்கை முன்பதிவு வசதி நீக்கப்பட்ட பிறகு அந்த பெட்டிகள் 3ஆம் வகுப்பு பொது பெட்டிகளாக இயக்கப்படும் என்றும் பொது டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என்றும் ரயில்வே வணிக கண்காணிப்பாளர் GTA சமரசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று குணமடைந்த ஜேப் ஜாப்சன் என்று அழைக்கப்படும் அமெரிக்க பெண்ணொருவர் தீவிர சிகிச்சை பிரிவின் பயன்பாட்டிற்காக ஒரு தொகுதி படுக்கைகளை நன்கொடையாக வழங்கியுள்ளார். நன்கொடை அளிப்பதற்காக நடைபெற்ற விழாவில் அந்த பெண் மருத்துவமனையின் சேவைகள் குறித்து தனது பாராட்டுக்களை வழங்கியுள்ளதோடு சிகிச்சையின் போது தனது உயிரை காப்பாற்றிய மருத்துவமனையின் மருத்துவ ஊழியர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். மருத்துவமனையின் துணை இயக்குநர் வைத்தியர் புபுது ரணவீர மற்றும் இருதய சிகிச்சை பிரிவின் மருத்துவ நிபுணர்கள் நன்கொடையாக வழங்கப்பட்ட படுக்கைகளை ஏற்றுக்கொண்டனர். இலங்கையில் வெளிநாட்டு பயணிகளுக்கு வழங்கப்படும் சுகாதார சேவையை எடுத்துக்காட்டும் முகமாக இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவுக்கான ஏற்பாடு குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் மார்ச் மாதம் 14 மற்றும் 15 தேதிகளில் இடம்பெற உள்ள திருவிழா தொடர்பில் யாழ் மாவட்ட பதில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். கச்சத்தீவு பிரதேசத்தை பொதுமக்களின் வழிபாட்டுக்கேற்ற வகையில் தயார்படுத்தல் குறித்தான நடவடிக்கைகள் கடற்படையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்களும் இணைந்துள்ளார்கள். இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள உள்ள யாத்ரீகர்கள் ஏற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன. குடிநீர் விநியோகம் மற்றும் மலசலக்கூட வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டதாக பதில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தர மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க மாநிலமான அலாஸ்காவிற்கு சொந்தமான விமானம் ஒன்று 10 பயணிகளுடன் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உனலக்லீட்டிலிருந்து நோம் நோக்கி பயணித்த விமானம் ஒன்றே இவ்வாறு காணாமல் போயுள்ளது. இந்த விமானத்தில் விமானி ஒருவரும் 9 பயணிகளும் பயணித்ததாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிய வருகிறது. விமானம் உள்ளூர் நேரப்படி நேற்று பிற்பகல் 2:37 மணிக்கு உனலக்லீட்டிலிருந்து புறப்பட்டு கடைசியாக நார்த் அண்ட் சவுத் பகுதிக்கு மேல் பிற்பகல் 3:16 மணிக்கு தரவை அனுப்பியதாக
இருப்பதாக விமான பதிவுகள் குறிப்பிடுகின்றன. ChatGPT எனும் செயற்கை நுண்ணறிவு சேவையை உருவாக்கிய OpenAI மற்றும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனங்களுக்கு எதிராக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. இரு நிறுவனங்களும் தங்களின் லட்சக்கணக்கான செய்திகளை எவ்வித அனுமதியுமின்றி பயிற்சிக்காக பயன்படுத்தி இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் தங்களது AI சாட்பாட் கொண்டு நிறுவனங்கள் நியூயார்க் டைம்ஸின் முதலீடுகளில் இருந்து இலவசமாக பயன்பெற நினைப்பதாக தெரிவித்துள்ளது. ஊடகத்துறையில் நியூயார்க் டைம்ஸ் செய்துள்ள முதலீடுகளை எவ்வித அனுமதியோ அல்லது கட்டணமோ செலுத்தாமல் இரு நிறுவனங்களும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ள நினைப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இங்கிலாந்து வங்கி வட்டி வீதங்களை 4.75 வீதத்திலிருந்து 4.5 வீதமாக குறைத்துள்ளது. இந்த முடிவு அடமானங்கள் மற்றும் கடன்கள் போன்றவற்றிற்கான மலிவான கடன் செலவுகளுக்கு வழிவகுக்கும், ஆனால் சேமிப்பின் மீதான வருமானத்தையும் குறைக்கும். இன்றைய முடிவின் மூலம் ஜூன் 2023க்கு பின்னர் வட்டி விகிதங்கள் மிக குறைந்த மட்டத்தில் உள்ளன. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையிலான போன் முரளை கிண்ணத்திற்கான 2வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாளான இன்று முதலாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி 257 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. தினேஷ் சந்திமால் 74 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்ததோடு குசல் மெண்டிஸ் 85 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். பந்துவீச்சில் ஆஸ்திரேலியா அணி சார்பாக மிச்சல் ஸ்டார்க், மேத்யூ குனேமன் மற்றும் நதன் லியோன் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை பெற்றனர். இன்றைய நாளில் ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸில் 321க்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. ஸ்டீவன் ஸ்மித் 118 ஓட்டங்களையும் அலெக்ஸ் கெரி 131 ஓட்டங்களையும் பெற்று ஆட்டமிழக்காமல் உள்ளனர்.